மகிமைப்படுவதாக. ஒரு முறை கூட, ஹல்லேலூயா, ஒரு முறை கூட உங்களோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென், ஆமென். வேதம் இப்படியாய் சொல்கிறது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். நம்பிக்கை வருவார். என்ன செய்ய மாட்டாரு? தாமதம் செய்ய மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி வருகிறவர் எதற்காக வருகிறார்? எதற்காக வருகிறார்? எப்படி வருவார்? எப்படி வருவார்? முதல்ல வந்தார் உடனே 2000 ஆண்டுகளுக்கு முன்னா, 2000 சொல்றோம் தப்பு, 2025 ஆண்டுகளுக்கு முன்னால், 2025 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தார். எப்படி வந்தார்? ஏழை கோலத்தில் வந்தார். ஏழை கோலத்தில் வந்தார். அப்படிதான் பாருங்க, ஏழை கோலத்தில் வந்தார். ராஜாதி ராஜாவாக வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனா அவர் அப்படி வரல. அதனாலதான் சிறுவில் அறிஞர் அப்ப கூட சொன்னாங்க, ஐயா நீ உண்மையிலேயே ராஜாவா இருந்தா இறங்கி வா, இப்ப நாங்க உங்களை விசுவாசிக்கிறோம், இறங்கி வா அப்படிதான் சொன்னாங்க. இறங்கி வா. இறங்கி வர முடியாதா? வரல. ஹலோ, இறங்கி வர முடியாதா? வந்திருக்கலாம். ஏன் வரல? அந்த முறை வந்தது நோக்கம் என்ன? ரட்சிப்பு. அவர் இறங்கி வந்திருந்தாங்க, ரட்சிப்பு இல்ல. நம்முடைய பாவத்துக்கு சம்பளம் மரணம். அது எனக்கு கிடைக்கணுமா? யாருக்காவது கிடைக்கணுமா? யாருக்காவது கிடைச்சா நல்லது, நான் தப்பிச்சுக்குவேன். அவர் வாங்கிக்கிட்டார். அப்ப வந்தது, ஏழை கோலத்தில் வந்ததனுடைய நோக்கம் ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பை கொடுத்துட்டார். கொடுத்துட்டு போயிட்டார். போனதுக்கு அப்புறம் திரும்பி வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுது, வருவேன், இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவேன். ஆமென். இந்த கொஞ்ச காலம் தான் பிரச்சனை. அது எவ்வளவுன்னு நமக்கு தெரியல. ஓகே, பைபிள் சொல்லுது, வசனம் சொல்லுது, தேவனுக்கு ஒரு நாள், சொல்லுங்க, தேவனுக்கு ஒரு நாள் 1000 நாட்களை போலவும், வருஷங்களை போலவும், நாட்கள் இல்ல, 1000 வருஷங்கள் போலவும், 1000 வருஷங்கள் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. அப்ப அவர் வருவார் சீக்கிரம். அவருடைய சீக்கிரங்கிறது ஆயிரங்கள், நம்மளுடைய சீக்கிரம் தான் நாட்கள். ஆனால் ஒரு நம்பிக்கை உண்டு, தேவன் வருவார். வரும்போது எப்படி வருவாரு? ராஜாதி ராஜனாய் வருவார். ஏன் வரும்போது ஏழை கோலத்தில் வரமாட்டார் ஐயா, கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறக்க மாட்டார் ஐயா, குதிரையின் மேல் வருவார். ஆமென். குதிரையின் மேல் வருவார். தனியா வர மாட்டார் ஐயா. எப்படி வருவாரு? பரிசுத்தவான்களோடு கூட வருவார். அதோடு கூட அவரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த தேவ தூதர்களோடு கூட வருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் சிந்திக்க போறோம். அப்படி வரும்போது அவரை சந்திக்க நான் ஆயத்தம், நீங்கள் ஆயத்தம். இதுதான் முக்கியம் இல்லையா? ஹிஸ்டரியை படிச்சு தேவையில்லை. ஹிஸ்டரி யாருக்கு தேவைன்னா ரட்சிக்கப்படாதவங்க சொல்லிக் கொடுக்கணும். ஹிஸ்டரி இப்படியெல்லாம் சின்னதில் பிறந்தா தெரியுமா, உங்களுக்கு என்ன சொல்லி தர வேண்டிய அவசியம் இருக்கு. நமக்கு தெரியும் இல்லையா? நமக்கு இப்ப தேவை என்ன? நமக்கு இப்ப என்ன தேவை? உங்களுக்கு எனக்கு என்ன தேவை? உங்களுக்கு எனக்கு இப்ப என்ன தேவை? யாருமே புதுசு கிடையாது. நமக்கு திரு மட்டும்தான். ஒரு கைத்தறி கொடுத்து டாக்டர் திரு வரவேற்கணும். ஒத்துழைப்பை கொடுக்குறீங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், அற்புதமா நடத்துவார். நீங்க என்ன ஒரு ரிசர்ச்சர், அதனால உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கே தெரியும். நீங்க அனலைஸ் பண்ணி பார்ப்பீங்க. பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் வழி நடத்துவார். ஆமென். அவரை விட்டுருவோம். இப்ப நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க. நமக்கு என்ன தேவை? இயேசு திரும்பி வரும்போது நான் அவரோடு கூட போகணும். அதுதான் தேவை. அதுதான் தேவை. பழசெல்லாம் விட்டுருங்க. நேற்று நடந்ததோ போட்டோம். எனக்கு என்ன வேணும்? அவர் வரும்போது நான் என்ன செய்யணும்? கைவிடப்பட்டு விடப்படக்கூடாது. இல்லைன்னா ஆராதிச்சதெல்லாம் போச்சு, நம்ம உபவாசம் இருந்தது எல்லாம் போச்சு. மற்றவர்களை விட நான் வேறு பிரித்து எடுக்கப்பட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். எனக்கு வந்து அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் நான் அனுபவிக்கலாம். ஆனா அனுபவிக்கல. ஏன்? எதுக்கு
எதுக்காக அனுபவிக்கல? இந்த உலகத்தை அனுபவிக்கல. ஏன்? எதுக்காக அனுபவிக்கல? அநித்தியமானது. கொஞ்ச நாள். நித்தியத்தை விட்டுற மாட்டேன். நித்தியத்தை நான் விட்டுற மாட்டேன். அவர் வரும்போது நாம் கைவிடப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யும்? ஒரு 3 காரியங்களை சுருக்கமாக இந்த தினத்தில் பார்க்க போறோம். நம்மளுடைய வாழ்க்கை அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். விசுவாசிகளுக்கு, மற்றவங்களுக்கு இந்த செய்தி விசுவாசிகளாகிய நமக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் சிஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த தடவும் சிஸ்டர் அருமையாக கன்ஃபார்ம் பண்ணாங்க. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. அந்த பாடல் தான் எனக்கு கன்ஃபர்மேஷன். இறங்கி வர்றாரு. அன்னைக்கு எப்படி வந்தாரு? மகிமையின் மேகமாக வந்தார். இப்ப எப்படி இறங்கி வந்திருக்கிறாரு? இப்போ இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? இப்ப எப்படி இருக்கிறாரு? சொல்லுங்க, எப்படி இருக்காரு இப்ப நம்மோடு கூட? எங்கே 2 பேரோ 3 பேரோ நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன், வாசம் செய்வேன் என்று வாக்குத்தத்தம். எப்படி இருக்காரு? சொல்லுங்க, எப்படி இருக்காரு? இயேசு இருக்கிறாருங்க. எப்படி இருக்கிறாரு? ஆவியா, பரிசுத்த ஆவியா இருக்கிறார். இப்ப இந்த இடத்துக்குள்ள எப்படி இருக்காங்க? பரிசுத்த ஆவியா இருக்கிறார். ஆமென். நமக்குள்ள இருக்கிறார், உங்களுடைய இதயத்துக்குள்ள இருக்கிறார். ஆமென். என்னுடைய இதயத்துக்குள்ள இருக்கிறார். அதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். எப்படி? என்னுடைய இதயத்துக்குள் இயேசு இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்காக நன்றி சிஸ்டர். ஆமென். ஹalleluya. நம்முடைய பாடகர் குழுவுக்கு ஒரு அருமையான ஒரு கைத்தட்டல் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். பேசுறவங்களுக்கு உற்சாகமா இருக்கும். ஆமென். ஹalleluya. எனவே உற்சாகமா இந்த பாடலை பாடி நாம் செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். ராஜாதி ராஜன் இயேசு வருவார், சந்திக்க ஆயத்தமானோ வருவேன் என்றவர் சீக்கிரம் வருவார், சந்திக்க ஆயத்தமா. கேள் மானிடரே, சந்திக்க ஆயத்தமா. ராஜாதி ராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா. பல்லாயிரம் மக்கள் ஆயத்தமே, சந்திக்க ஆயத்தமா. பரலோக வாழ்வின் நல்வாக்கியத்தை சந்திக்க ஆயத்தமா. கேள் மானிடரே, சந்திக்க ஆயத்தமா. ராஜாதி ராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா. உலகம் அனைத்துமே கண்டிடுமே, சந்திக்க ஆயத்தமா. பரிசுத்தவான்களின் போர் நிற்குமே, சந்திக்க ஆயத்தமா. கேள் மானிடரே, சந்திக்க ஆயத்தமா. ராஜாதி ராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான காலை வேளையில் ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே, கல்வாரியின் அன்பினை நோடி வந்தோம், கழுவும் நின் திரு ரத்தத்தாலே கலங்கிய இருதயத்தை, கழுவும் நின் திரு ரத்தத்தாலே கலங்கிய இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. ஆம் பிதாவே, பலிபீடத்திலே அடிமையை முற்றிலுமாய் சமர்ப்பிக்கிறேன். சிலுவை நிழலிலே மறைத்துக் கொள்ளும்படிக்காய் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. நீ பேசும்படிக்காய் செபிக்கிறேன் தகப்பனே. ஹalleluya. என்னுடைய சுயம் வெளிப்படாதபடிக்கு ஆவியானவர் தாமே பாதுகாத்துக் கொள்ளும். சபைக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. அவைகளை வெளிப்படுத்தி உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொண்டவரே. கற்றுக்கொள்ளக்கூடிய வசனங்கள் ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் 30, 60, 100 பலம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இதற்கு எதிராய் செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் சக்திகளையும் இயேசுவின் நாமத்தினாலே
கட்டி அப்புறப்படுத்தி ஜெயத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். வாசிப்போம் 1 தெசலோனிக்கேயர் 5:23. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்கிறார், உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. யார் வரும்போது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எதெல்லாம் குற்றமற்றதாக இருக்க வேண்டும்? ஆவி, ஆத்மா, சரீரம். அப்ப நமக்கு ஒரு 3 கேள்வி வருது. எப்படி என்னுடைய ஆவியை குற்றமற்றதாக நான் பாதுகாத்துக் கொள்ள முடியும்? எப்படி என்னுடைய ஆத்மாவை குற்றமற்றதாக பாதுகாத்துக் கொள்ள முடியும்? எப்படி என்னுடைய சரீரத்தை, இந்த உடம்பை குற்றமற்றதாக பாதுகாத்துக் கொள்ள முடியும்? சோ அதை நம்ம சிந்திக்க போறோம் இன்னைக்கு. ஓகே, யூசுவலாவே முந்தின மாதம் என்ன கேள்விக்கு நாம் பதில் பெற்றுக்கொண்டோம் என்பதை ஒரு திருப்பி பார்த்துட்டு போறது நல்லது. ஓகே, இந்த பாடங்கள் எல்லாம் நமக்கு மறக்காம இருக்கும். என்கிட்ட கேட்டாலும் நான் சொல்லிட மாட்டேன், தயவு செஞ்சு என்கிட்ட கேட்டுறாங்க, நீங்க சொல்லுங்க பார்ப்போம் முடியுது. ஓகே, மறதி என்பது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வரம். ஓகே, அதை நம்ம திருப்பி திருப்பி சொல்றது மூலமாக, திருப்பி திருப்பி படிக்கிறது மூலமாக நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஓகே, நம்ம என்ன பார்த்தோம்? சோர்ந்து போகாதே மனமே அப்படின்னு பார்த்தோம். ரைட், மனச்சோர்வு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம். என்ன? மனம் மகிழ்ச்சியாக இல்லாதிருத்தல். அநேக நேரங்களில் நம்முடைய மனம் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும். அதுதான் மனசோர்வு. அது நிரந்தரம் அல்ல. நமக்கு ஏன் மனசோர்வு ஏற்படுகிறது? நம்முடைய பாவ செயல்களினாலும். பாவம் செய்யறதுனால நமக்கு என்ன வரும்? தண்டனைகள் வரும். அந்த தண்டனைகளை நீதியுள்ள தேவை கண்டிப்பா தண்டிப்பார். தண்டனை வரும்போது நம்ம திருந்தணுங்கிறதுக்காக தண்டிக்கிறார். ஓகே, அந்த திருந்துதல் நடக்கும்போது மனச்சோர்வு வரும். சில நேரத்துல நம்ம ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா நமக்கு என்ன வரும்? சோதனை வரும். இந்த தண்டனை, இந்த சோதனை ஆண்டவர் சோதிப்பார். எதற்காக? சாத்தானை மேற்கொள்வதற்காக. யோபு எப்படி சோதிச்சாலும் அதை நம்மளை சோதிப்பார். இல்ல அவரே என்ன செய்வார்? உங்களோட விசுவாசம் பொன்னாய் விளங்குதா அப்படின்னு சோதிப்பாரு. அப்படி சோதனை நடக்கும்போது கூட என்ன வரும்? மனசோர்வு வரும். அப்ப நம்ம 2 விதத்துல மனசோர்வு வரும். என்னுடைய மனசோர்வை குணப்படுத்தும் சக்தி யாருக்கு இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஏன்? அவர் தான் எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். வேற எந்த தெய்வமும் எனக்காக என்ன செய்யல? ரத்தம் சிந்தல, உயிரை கொடுக்கல. அப்போ இதுல உறுதியா இருக்கணும். எது யாருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. ஓகே, நம்ம யார்கிட்ட போய் கவுன்சிலிங்கோ, யார்கிட்ட போய் மந்திரமோ, மந்திரவாதியோ, இதுவோ எவருக்கும் அதிகாரம் கிடையாது. யாருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு? இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு அப்படின்னு பார்த்தோம். என் மனசோர்வை போக நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு? விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். சோ பைபிளில் உள்ள வசனங்களின் அடிப்படையில் இந்த ஆன்சர் நம்ம பார்த்தோம். இதே போல இன்னைக்கும் அந்த 3 கேள்விகளுக்கு பைபிளின் அடிப்படை நம்ம சொந்த எதுவும் பேச முடியாது. இதுதான் நமக்கு ஆதாரம். அதனால தான் வாசிக்க சொல்றோம். ஒவ்வொரு நாளும் 4 நிமிஷம் வாசிக்க சொல்றோம். 4 நிமிஷம் நான் வாசிக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்றோம். கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். என் கை மேல வைந்திருக்கு. வெரி குட், வெரி குட். ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். உங்களுடைய வசனங்களை வாசிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க 4 நிமிஷம் வாசிக்கணும் போதும். நம்ம தீர்மானம் எடுத்தபடி என்னெல்லாமா? புதிய ஏற்பாடு ஃபுல்லா, நீதிமொழிகள், சங்கீதம், இவைகளை நம்ம வாசிச்சு முடிச்சிடலாம். 4 நிமிஷம் கொடுத்தா போதும். காலையிலேயும் சாயங்காலம் மதியம் கொடுத்து நீங்க இந்த வாட்ச் நைட் சர்வீஸ் வரும்போது இந்த வருஷம் 31ஆம் தேதி கர்த்தர் வருகை தாமதமானார், நானும் உயிரோடு இருந்தால் இப்படிதான் சொல்லணும்னு பைபிள் சொல்லுது. இஷ்டத்துக்கெல்லாம் சொல்லிட முடியாது. உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருபை. அவர் வராமல் இருக்கணும் அது வரைக்கும். ஓகே, அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும். ஆண்டவரே வாசிச்சுட்டப்பா, வாசிச்சுட்டு வசனத்தை வாசிச்சுட்டு. ஓகே, ஏன்னா விசுவாசி அப்படின்னு சொல்லும் போது எதை விசுவாசிக்கணும்? ஏன்னா நான் எதை விசுவாசிக்கணும்? இதை விசுவாசிக்கணும். இதுல எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசி. எனக்கு எப்படி தெரியும்? பாஸ்டர் தெரியும், பாஸ்டர் தெரியும், இல்லைன்னா தெரியாது. இல்லை யாராவது சொல்லிக் கொடுக்கணும். இதை என் வீட்டுக்காரெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு ஆப் இருக்குது இல்லையா? நிறைய ஆப் இருக்குது, பைபிள் ஆப். ஓகே, விடுறது இல்லைன்னா நீ வாசிச்சே முதல்ல அவங்க வாசிப்பாங்க, வேற வாசிப்பாங்க. பட் இந்த ஸ்டாரை வாங்குறதுக்கு வாசிச்சா அப்படின்னு கேட்கும்போது அவங்க தூக்கி காதில் மாட்டிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வேலை செஞ்சுக்கிட்டே அது காதில் ஓடிக்கிட்டே இருக்கு. போதும், வசனம் மண்டைக்குள்ள போகணும், அவ்வளவுதான். நம்ம தான் திறந்து வாசிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது இப்போ. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு டெக்னாலஜி இருக்கு நம்மகிட்ட. அப்படி தட்டி விட்டீங்கன்னா போதும், எதை வாசிக்கணும், எந்த அதிகாரத்தை வாசிக்கணும்னு சொல்லிட்டா போதும், அது வாசிக்கணும்.
உங்க காதுக்குள்ள நீங்க இயர்போனை போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். அதனால தயவு செய்து தொடர்ந்து நீங்க இவ்வளவு பேர் வாசிக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆமென். தொடர்ந்து வாசிங்க. ரைட். நாம் இப்பொழுது கேள்விகளுக்கு நேராக கடந்து போவோம். அதுக்கு முன்னால் இந்த விசுவாச பிரமாணம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் எதை விசுவாசிக்க வேண்டும், அதுக்கு தான் விசுவாச பிரமாணம். எங்க மெயின் சர்ச்சில் எல்லாம் இதுதான் செய்யும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை சொல்லி தான் ஆரம்பிப்போம். ஏன்னா விசுவாச பிரமாணம் அதை பார்க்காமலேயே என்ன விசுவாசம் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிரதர் ஆரம்பிச்சுவீங்க. என்ன விசுவாசம்? விசுவாசம்னா என்ன? விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் இருக்கு. என்னத்தை காத்துக்கொண்டீங்க? ஒரு சொல்லுங்க. விசுவாசத்துல ஒன்று சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. என்ன விசுவாசம் உங்களுக்கு? மற்றவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு ஒரு பாயிண்ட் சும்மா சொல்லுங்க. ஒரு பாயிண்ட். கிருபை. இயேசுவின் கிருபையை நான் நம்புகிறேன். ஒன்று விசுவாசம் சொல்லக்கூடாது. என்ன விசுவாசிக்கிறீங்க நீங்க? அதுக்கு தான் விசுவாச பிரமாணம். சொல்லுங்க. ஜீசஸ் உண்மையான கடவுள், என்னுடைய பாவத்துக்காக மரித்தார். விசுவாசிக்கிறீங்க? சிஸ்டர் சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. ஏதோ ஒன்று சொல்லுங்க. பார்த்து சொன்னாலும் சரி. ஏதோ ஒன்று. அதுக்கு தான் அது மெயின் லைன் சர்ச்சில் ஓடுது ஒவ்வொரு வாரமும். இதுதான் விசுவாசம். சொல்லுங்க. தேவனாகிய இயேசு கிறிஸ்து. உங்க விசுவாசம் என்னது? இயேசுதான் தெய்வம். அதான் விசுவாசம். குட். சிஸ்டர் சொல்லுங்க. உடத்துல ஒருத்தரை இல்ல அங்க பார்த்து சொல்லுங்க. இவ்வளவு நம்ம விசுவாசிக்கிறோம். தேவன் மேல் நான் நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? விசுவாசம் தான் கேட்க. விசுவாசம்னா என்ன? என்ன விசுவாசிக்கணும்? தேவன் ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுவார். விசுவாசம். வெரி குட். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அந்த மூணையும் நான் விசுவாசிக்கிறேன் சொல்லணும். அறிக்கை எழுதணும். திரியேக தேவன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் இப்படி ஆக்ட் பண்ணுவாரு, பிதாவாக ஆக்ட் பண்ணுவாரு, குமாரனாக ஆக்ட் பண்ணாரு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, பரிசுத்த ஆவியானவராக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த மூன்றும் ஒரே தெய்வம், தேவன் ஒருவரே. ஃபேண்டாஸ்டிக். பாட்டு சொல்லு தம்பி. ஏதோ ஒண்ணு வாசி. இதெல்லாம் விசுவாசம். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். முடிஞ்சு போச்சு. பிரதர் சொல்லுங்க. ஒண்ணு பார்த்து சொல்லுங்க. ஒண்ணு இயேசுவை என்னுடைய இஷ்ட தெய்வமாக. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன். எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது. விசுவாசம். சிஸ்டர் சொல்லுங்க. நான் எதிர்பார்க்கிற பாயிண்ட் இன்னும் வரல. ஒருத்தர் எதிர்பார்க்கிறேன் ஒரு பாயிண்ட். அண்ணா அடிக்கிற கை தூக்குறாரு. சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். வா, அதை விசுவாசிக்கிறேன். என்னுடைய விசுவாசம் அறிக்கைங்கிறது இயேசுதான் என் சொந்த தெய்வம். விசுவாசம். சொல்லுங்க. எல்லாம் உங்களுக்கு பர்சனலா எல்லாரும் ரட்சிதான். அது சந்தேகமே கிடையாது. உங்க விசுவாசம் என்ன? நம்பிக்கை. ஓகே, நான் நம்புறேன். எப்படி நம்புறீங்க? எல்லாத்துக்கும் நன்மை செய்வார் நம்புகிறீங்க. வெரி குட். உங்க விசுவாசம். சிஸ்டர் விசுவாசம் அடிக்க ஒரு கைதல் கொடுங்க. இதான் அடுத்த விசுவாசம் முடிஞ்சு போனது. இதுதான் இனி நடக்க போறது இல்லையா? நம்பப்படுகிற காணப்படுகிறவர்களை பார்க்கறது விசுவாசம் கிடையாது. அப்படிதானே? காணப்படாதவைகளை நம்புறதுதான் விசுவாசம். எத்தனை பேர் நித்திய ஜீவனை பார்த்திருக்கீங்க? தெரியாது. இதை விசுவாசிக்கணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். பார்க்கறது விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல. அதான் இயேசு சொன்னாரு, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு வந்து நின்னாரு. அப்ப யார் இல்ல? நம்ம தோமா. ஏன் நம்ம தோமாங்கும்? தோமாவால தான் நம்ம கிறிஸ்தவனா இருக்கும். அவரே என்ஜாய் வந்தாரு. நம்ம தோமா என்ன சொன்னாரு? நான் நம்ப மாட்டேன். தோமாக்காகவே திருப்பி வந்தாரு. ஹலோ தோமா, வா, கையில ஆணி இருக்கு பாரு, தொட்டு பாரு. இந்த இடத்துல விழாவில உன் கைய போட்டு பாரு. உடனே தோமா என்ன சொன்னா, ஆண்டவரே விசுவாசிக்கிறேன். தொட்டுலாம் பார்க்கல, ஆனா பார்த்துட்டாங்க விசுவாசிக்கிறேன். என்ன சொன்னாரு? கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பெரிய. அப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரி எதை விசுவாசிக்கிறேன்? நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஹைலைட் பண்ணி பாருங்க. நான் பாருங்க, இதுதான் விசுவாசம் ஐயா. நித்திய ஜீவன் உண்டு நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம், நித்திய ஜீவன் உண்டு நான் விசுவாசிக்கிறேன். இதுதான் விசுவாசம். அதனால என்னுடைய ஆரம்ப பிரசங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க, நித்திய ஜீவன் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பமே 4 சீரிஸ் விட்டுருவேன். நித்திய ஜீவன் 1, நித்திய ஜீவன் 2, நித்திய ஜீவன் 3, நித்திய ஜீவன் 4. ஏன்? அதுதான் விசுவாசம்.
முடிஞ்சதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. கடலை ரெண்டா இருந்தா ஓகே ஃபைன், எரி என்ன நடக்க போகுது, அதனால எனக்கு என்ன லாபம், விசுவாசம் கூடும். எரி என்ன நடக்க போகுது, நித்திய ஜீவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு சிருஷ்டியும் காத்துக்கிட்டு இருக்குது நித்திய ஜீவனுக்காக, அவருடைய இரண்டாம் வருகைக்காக காத்துட்டு இருக்குது. நான் கருத்து சொல்லுங்க, நித்திய ஜீவன் வேண்டாம், அதை விடுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். 3 அவருடைய கிருபையை விசுவாசிக்கிறேன். என்ன தினமும் எனக்கு கிருபை இருக்கு. சரீர உயிர்த்தெழுதலை விசுவாசி நடந்து முடிஞ்சதை சொல்றாங்க. உண்மையிலே சரீரம் உயிர்த்தெழுந்தது, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரு, இன்னும் கொண்டாடி முடிச்சோம் இல்லையா ஈஸ்டர். எஸ், இதெல்லாம் விசுவாசம். ஓகே, எல்லாவற்றுக்கும் மேல அவர் வருவார் என்று விசுவாசிக்கிறேன். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளதையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவர் என்ன செய்வார், வருவார். ராஜாதி ராஜனாக வருவார். அப்படி வரும்போது நான் அவரை எதிர்கொள்ள தகுதியா? அப்படி தகுதிப்படுத்துவதற்காகத்தான் 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். என்னெல்லாம்? நம்முடைய ஆவியை எப்படி குற்றமற்றதாக இருக்கும்படி பாதுகாக்க முடியும், நம்முடைய ஆத்துமாவை எப்படி குற்றமற்றதாக இருக்கும்படி பாதுகாக்க முடியும், நம்முடைய சரீரத்தை எப்படி குற்றமற்றதாக இருக்கும்படி பாதுகாக்க முடியும். அந்த 3ஐயும் நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, இதெல்லாம் எப்போ இருக்கணும், வரும்போது. அதான் நம்ம ரெடினஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ரெடினஸ். எப்போ வருவார் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? இந்த வருஷத்துல வருவார். இவர் கையை இப்படி வச்சிருக்காரு, போட்டோல 2000 வருவாருன்னு சொன்னேன். ஆனால் 2000 தாண்டி போயிடுச்சு. ஏன்னா 2000 சொல்லக்கூடாது, 2025 இருக்கும். 25 வருடங்கள் போயிடுச்சு. இனி 2000 ஆண்டுகளுக்கு முன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது, 2025 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லணும். யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொன்னா என்ன ஆயிரும்? சொல்லுங்க. ஒரு ஆள் சொல்றாரு கரெக்டா இருக்குன்னு வைங்க, என்ன ஆயிரும்? அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டுருவான். சரிதானே? அத்தனை பேரும் செஞ்சிருவான், ரட்சிக்கப்பட்டுருவான். அதான் அவருடைய சித்தம். இருந்தாலும் டிசம்பர் 31 இயேசு வருகிறார். என்ன செய்வீங்க? என்னைக்கு ஆயத்தமாவீங்க? 30 ஆயத்தமாவீங்க. அது வரைக்கும் என்ன செய்வீங்க? வெறி களியாட்டம். இந்த உலகத்தை என்னால் முடிந்த அளவுக்கு அனுபவிப்பேன். ஏன் 31 போறேன்? கரெக்டானே? அதனாலதான் அவர் என்ன செஞ்சிருக்காரு? மறைச்சு வச்சிருக்காரு. ஆமென். மறைச்சு வச்சிருக்காரு. ஒரு அருமையான பாடல் எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ராத்திரி 12 மணிக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அது போயிட்டு வரும். அருமையான பாடல். என் இயேசு எப்போது வருவார் என்று ஒன்னொன்னே கேட்பார். கேட்டேன் 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 என்று எப்போது என் இயேசு வருவார் என்று. கேட்டேன் 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 என்று எப்போது என் இயேசு வருவார் என்று. பார்த்தேன் 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 என்று எப்போது தரிசனம் தருவார் என்று. எப்போது தரிசனம் தருவார் என்று. வானத்தை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று. அது வாடியே போனது, தெரியாது என்றது. காரணம் அவர் வருகையில் வெந்து அழிந்து போவோம் என்று. கேட்டேன் 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 என்று எப்போது என் இயேசு வருவார் என்று. கடலினை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று. அது கதறியே அழுதது, தெரியாது என்றது. காரணம் அவர் வருகையில் வெட்டாந்தரையாய் போவோம் என்று. கேட்டேன் 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 என்று எப்போது என் இயேசு வருவார் என்று. மலைகளை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று. அது மலைத்தே நின்றது, தெரியாது என்றது. காரணம் அவர் வருகையில் பெயர்ந்து நொறுங்கி போவோம் என்று. கேட்டேன் 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 என்று எப்போது என் இயேசு வருவார் என்று. பாருங்க கடைசியா, இயேசுவை கேட்டேன் எப்போது தேவாவும் வருகை என்று.
அவர் அமைதியாய் நின்றார், தெரியாது என்றார். ஆனாலும் இதோ சீக்கிரமாகவே வருகிறேன் என்றார். ஆனாலும் இதோ சீக்கிரமாகவே வருகிறேன் என்றார். பாருங்க, இயேசுவிட்ட கூட கேட்டாங்க. அந்த பரிசுத்தவான் பாட்டு எழுதின பரிசுத்தவான் இயேசுகிட்டையும் கேட்டாங்க. இயேசு பதில் சொன்னாரா? இல்லை. இயேசுவுக்கே என்ன செய்யாது? தெரியாது. இயேசுவுக்கே தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியும்? பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படி சென்றால் உலகம் நாசமாயிடும். உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சு அந்த நாடு, உலகம் நாசமாயிடும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அவர் வரும்போது நான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டால் போதும். என்ன செஞ்சா போதும் பாவ மன்னிப்புக்கு? சொல்லுங்க, என்ன செஞ்சா போதும் பாவ மன்னிப்பு? மனம் திரும்புதல்னா என்ன? பாவை அறிக்கை பண்ணி இந்த விசுவாசத்தை நம்பணும் தானே. என்னுடைய பாவங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தினார், அந்த ரத்தத்தால் என்னுடைய பாவத்தை கழுவும் ஆண்டவரே நீங்க முடி போட்டீங்கன்னா அழிஞ்சிருவாரு, பாவத்தை கழுவிடுவாரு. 31ஆம் தேதி வருகை, 30ஆம் தேதி அத்தனை பேரும் முட்டு போட்டுருவாங்க, அத்தனை பேரும். ஆனா 30ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருப்பான்? செய்யாத அக்கிரமத்துல செஞ்சு முடிச்சிருவோம், அனுபவிச்சிருவோம் உலகத்தை. அதனால தான் எப்ப வேணாலும் இருக்கலாம் வருகை. இந்த நிமிஷத்துல கூட இருக்கலாம், அடுத்த நிமிஷத்துல கூட இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், நாளை கழிச்சு இருக்கலாம், 31 இருக்கலாம், 2026 இருக்கலாம், 27 இருக்கலாம், எப்ப வேணாலும் வருகை இருக்கலாம். அங்கதான் கீழே இருக்கு. அப்போ நீங்க அனுதினமும் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்கணும். ஏன்னா எப்ப வேணாலும் இருக்கலாம், எந்த இடத்துலையும் விழுந்து போகக்கூடாது. அதுக்காகத்தான் அப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஓகே, ரைட். நான் போய் உங்களுக்கான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். போறேன், அப்படி போறேன். எனக்கெல்லாம் ஆரம்பத்துல கேள்விகள் இருந்தது. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அது எப்படி அப்படி பறந்து போயிடுவாரா? படங்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படி பறந்து போயிடுவாரா? இன்னைக்கு 2025ஆம் ஆண்டுல போக முடியுமா முடியாதா? சொல்லுங்க, போக முடியுமா முடியாதா? சாட்சி. Flying taxi takes off for the first time in Singapore. எப்போ? 2019 flying taxi சிங்கப்பூர்ல ஆபரேட் பண்ணி பார்த்துட்டாங்க. இது யாரு சொல்லுங்க? இது யாரு? நம்ம அண்ணாச்சி யாரு? இது பார்த்தா தெரியலையா உங்களுக்கு? இந்த சிம்பிளை பார்த்தா தெரியல? டி தம்பி சொல்லு, இது யாரு? இந்த சிம்பிள் உனக்கு தெரியல? சாரிடா. டெஸ்லா. டெஸ்லா தெரியாது? டெஸ்லா யாரு? சிம்பிள். டெஸ்லா அண்ணாச்சி யாரு? டெஸ்லா அண்ணாச்சி யாரு? அவர் தான் இன்னைக்கு உலகத்தை கலக்கிட்டு இருக்காரு. ட்ரம்ப் கிடைத்தாலும் அவர் தான். யாரு டெஸ்லா? ட்ரம்ப் இல்ல, டெஸ்லாவோட ஓனர் யாரு? உலகத்துக்கு பணக்காரர் அவர் தான். அவன் தம்பிக்கு ஒரு கைத்தறி கொடுப்பா. எலான் மாஸ்க். எலான் மாஸ்க் அவர் ராக்கெட் விஞ்ஞானி இல்லையா? ராக்கெட் விடுறவர். சேட்டலைட் எல்லாம் நிறைய சேட்டலைட் அவருக்கான சேட்டலைட் தான் இருக்குது. நாசா சேட்டலைட் கூட இல்லை, அவருக்கு சேட்டலைட் தான் நிறைய இருக்குது. இப்போ அவ்வளோ பெரிய ஞானி அவர். ஓகே, அவர் என்ன சொல்லிட்டாரு? $6,789 ஆஃபர் கொடுத்தாரு. பறக்குங்க பறக்குங்க. எவ்வளவுதான்? 6,789 அமெரிக்கன் டாலர். நம்ம ரூபாய்க்கு எவ்வளோ வரணும் விஜய்? எவ்வளோ வரும்டா நம்ம ரூபாய்க்கு? ரிங்கிட்டுக்கு உத்தேசமா 7,000 வச்சுக்கணும். ஒரு டாலர் $4 ரிங்கிட் ஆகும். ஒரு US டாலர் 4 ரிங்கிட். அப்போ 4 28,000 ரூபாய்க்கு மலேசியா ரிங்கிட் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பறக்கும் கார். என்ன வேண்டாமா? 2030 ரிலீஸ் பண்றாரு. பறக்கும் கார் வெறும் 28,000 ரிங்கிட். நான் இப்ப செகண்ட் ஹேண்டா வாங்கின கார் கூட எவ்வளவு? 33,000 ரிங்கிட். ஆஹா, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா என்ன இருக்கலாம்? பறக்கும் கார் வாங்கிருக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் சாட்சி. மனுஷனுடைய அறிவு பெருத்து போகும். ஃப்ளையிங் டாக்ஸி டேக்ஸ் ஆஃப் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சிங்கப்பூர். 2019 பறந்துச்சு. டெமோ பண்ணி காட்டிட்டாங்க. ஓகே, இப்போ கிளியரன்ஸ்க்காக வெயிட் பண்ணிருக்காங்க சிங்கப்பூர்ல. ஏன்னா சும்மாலாம் பறந்தெல்லாம் போயிட முடியாது இல்லை, ஒன்று மேலே போய் இடிச்சுக்கிச்சுன்னு வைங்க. அப்போ அதுக்கு அந்த பைலட்டுக்கு புதுசாக ஒரு லைசன்ஸ் கொடுக்கணும், ரூட் எல்லாம் கிளியர் பண்ணணும். இந்த ரூட்ல தான் நீங்க போகணும், இந்த ரூட்ல தான் நீங்க போகணும், மேலே டிராஃபிக் வந்துடும், எல்லாம் பறப்போம். அப்படிதானே நீங்களும் நான் பறந்துட்டு இருப்போம். யோசிச்சு பாருங்க, பறக்க டாக்ஸினா அப்படி
பறந்து போகலாம். இந்த ஜோகூர் பிரிட்ஜ் கூட அவங்க சொல்றாங்க, அது அட்வர்டைஸ்மெண்ட்ல டைம் இல்லை போடுறதுக்கு, நீங்க போட்டு பாருங்க தெரியும். இந்த ஜோகூர் பிரிட்ஜ் இவ்வளவு டிராஃபிக் இருக்குல்ல, அந்த டிராஃபிக் அவாய்ட் பண்றதுக்கு பறக்கும் டாக்ஸி. ஒன்ஸ் கிளியரன்ஸ் வாங்கணும்னா டக்குனு பட்டன் கொடுத்தீங்கன்னா போதும் பறந்துடும். ஜோகூர் பிரிட்ஜுக்கு இப்படி பறந்தே வருவீங்க. உண்மை உண்மை. இது உண்மையா இருந்தால் என் இயேசு பறந்து மேல போனது உண்மையா இருக்க முடியாதா? அல்லோ குருவி மூளைக்கே இதெல்லாம் தெரியும்னா என்ன படைச்சவே அவர்தான், அப்படிதானே? கண்டிப்பா பறந்து போயிருப்பார், அதுல சந்தேகமே இல்லை. அப்ப பறந்து போன இயேசு என்ன செய்வார்? இறங்கி வருவார். இனி அதி சீக்கிரத்துல வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்க ஒரு சந்தேகம் வந்தது எனக்கு. என்னையா நீர் நிறைய பேர் கொஸ்டின் போட்டாங்க, உங்க இயேசு எந்த ஃபிளைட்ல வரா, உங்க இயேசு எத்தனாம் தேதி வரா? இந்தியாவில் நோட்டீஸ் ஒட்டுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு நோட்டீஸ் போட்டீங்கன்னு இந்தியாவில இருந்து ஃபுல்லா நோட்டீஸ் தான் ஒட்டுருவாங்க. வாருங்கள், நாங்கள் என்ன வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சீக்கிரம் வருகிறார், சோ வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் நோட்டீஸ் எழுதி ஒட்டுவோம். பக்கத்துலேயே வந்து ஒட்டிட்டு போயிருவான். எப்படி? எந்த ஃபிளைட்ல வராரு சொல்லுங்க, என்னைக்கு வராரு சொல்லுங்க, என்ன பண்ணுவோம்? ஒட்டிடுவான். அவன் வந்து ஒட்டிட்டு போயிருவான். எந்த ஃபிளைட்ல வராரு சொல்லுங்கன்னு போயிருவான். கொஞ்ச நேரத்துல வர்றேன், உடனே வர்றேன் அப்படின்னு. அதுதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன். 8 நாளில் திரும்பி வருவேன் என்று சொல்லி சென்ற சுனிதா வில்லியம்ஸ் எத்தனை நாள் வந்தார்? 286வது நாளில் தான் திரும்பி வந்தார். ஒரு மனுஷனாலே சொன்ன வார்த்தையை என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. தெரியுதானே நமக்கு சுனிதா வில்லியம்ஸ் தெரியும் தானே? அந்த மேல இருக்கக்கூடிய அது பேர் என்னப்பா? மேல ஒண்ணு இருக்குது, ஸ்பேஸ் ஃபுட்பால் கிரவுண்ட். ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் எவ்வளவு பெருசா இருக்கோ அத மாதிரி அங்க ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க. யுஎஸ் ரஷ்யா 2 பேரும் சேர்ந்து அதை கண்ட்ரோல் பண்றாங்க. அங்க கட்டி வச்சிருக்காங்க. ஸ்பேஸ் சொல்லுமா? ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸ்பேஸ் ஸ்டேஷன். இங்க இருந்து போய் தங்கி ஆராய்ச்சி பண்ணிட்டு திரும்பி வருவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குது. ஒரு 10 வருஷமா நடந்துட்டு இருக்குது. அது ஆயுசு முடிய போகுது. அது எப்படி கீழே கொண்டு வந்து கொள்றதுன்னு தெரியல உங்களுக்கு. அதுவே உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சுனிதா வில்லியம்ஸ் என்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்த நாசா விஞ்ஞானி போனாங்க. 2 பேர் போனாங்க, ஒரு அமெரிக்கனும் இவங்களும் சேர்ந்து போனாங்க. எத்தனை நாளைக்கு தான் ப்ரோக்ராம்? 8 நாளைக்கு திரும்பி வருவேன் தான் ப்ரோக்ராம். போயிட்டு 8 நாள் வேலை செஞ்சுட்டு திருப்பி வரணும். திருப்பி வர்ற மிஷின் போலாது, வர முடியல, குதிக்க முடியாது. குதிச்சா பசமாயிடும். எத்தனை நாள் கழிச்சு வந்தாங்க. இப்பதான் யாரு கூட்டு வந்தா? எலான் மாஸ்க், நம்ம அண்ணாச்சி போய் கூட்டு வந்தாரு. நாசாவால முடியல, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பண்ணி நம்ம அண்ணாச்சி எலான் மாஸ்க் போய் கூட்டு வந்தாரு. ஆமென், ஹல்லேலூயா. அவங்களே எத்தனை நாள் கழிச்சு வந்தாங்க? 286 நாள் தான் கழிச்சு வந்தாங்க. என்னையா இயேசுவை கொஸ்டின் பண்ற? வருவா சீக்கிரம் வருவார்னா சீக்கிரம் வருவார். உங்க சீக்கிரம் எங்க சீக்கிரம் கிடையாது. அவருக்கு சீக்கிரம் என்ன தெரியுமா? ஒரு நாள் 1000 வருஷத்தை போனது அவருக்கு. அந்த சராசரங்களை படைத்த தேவன் நீ கொஸ்டின் பண்ண முடியாது. இவ்வளவு நோட்டீஸ்ல அடிக்க முடியாது. எப்போ வருவார், எந்த பிளைட்ல வருவார் சொல்ல முடியாது. வா நாங்க நம்புவோம். அதான் எங்களுடைய விசுவாசம். ஆமென். அப்படி வரும்போது நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக இருக்க வேண்டும். அப்ப அந்த ஆவி, ஆத்மா, சரீரம்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அதை என்ன செய்ய முடியும்? குற்றமற்றதாக வைக்க முடியும். ஆவின்னா என்ன? கடவுள் உணர்வு, ஆன்மீக உணர்வு, ஆன்மீக விழிப்புணர்வு, ஆன்மீக உணர்வு திறன், ஆன்மீக புரிதல், ஆன்மீக உந்துதல், ஆன்மீகம். அப்ப அந்த ஆவி யாரோட கனெக்ட் ஆயிருக்கணும் சொல்லுங்க. ஆன்மீகம் என்ன? தேவன். ஏன்னா ஒரு வசனம் சொல்லுது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. தீபம் தான் ஆவி. அதை ஒண்ணும் நீங்க பிடிக்கவும் முடியாது, ஒன்னும் பிடிச்சாலும் விளையாட முடியாது. தீபத்தை இல்லையா? தீய பிடிச்சு விளையாட முடியுமா என்ன? அது கர்த்தர் தந்த தீபம். தந்ததான் முக்கியம். இப்ப கர்த்தரோடு கனெக்ட் ஆயிருக்குது, தேவனோடு கனெக்ட் ஆயிருக்கு அந்த பகுதி. அந்த பகுதியெல்லாம் நீங்க ஒன்றும் என் ஆவி எங்க இருக்குன்னா தேடிட்டு இருக்க முடியாது. ஒரு வார்த்தை சொல்லலாம், ஆவி என்பது உயிர். உயிர் பிரிஞ்சிச்சுன்னு சொல்லுவோம்னா அப்படிதான் சொல்லுவோம். உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம். போயிடுச்சு, சரி சாகல. உயிர் என்ன செஞ்சிருச்சு? அவர் கொடுத்தது திருப்பி வாங்கி கொண்டார், மேல போயிடும். எங்க இருக்கு? ரத்தம். தெரிஞ்சுக்கணும் எங்க இருக்கு? ரத்தம். அதனாலதான் தேவன் அவ்வளவு ரத்தத்தை என்ன செஞ்சார்? இயேசு வெளியேற்றினார். ரத்தம் எல்லாம் வெளியே போச்சுன்னா செத்து போவோம். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, முதல்ல செய்ய வேண்டியது என்னது? ரத்தம் அடைக்கணும் அவனுக்கு. அந்த ரத்தம் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. அது வரைக்கும் உயிர் இருக்கும். அந்த ரத்தம் எல்லாம் போயிடுச்சுன்னா போயிடும். ஓகே ஃபைன். 2வது ஆத்மா. அது எங்கமா இருக்கு? ஆத்மா சொல்லுங்க.
எல்லாரும் சொல்லுங்க, உங்க ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னா சொல்லுங்க. உங்க ஆத்மாவை தொட்டு பார்த்துருக்கீங்களா? உங்க ஆத்மாவை பிடிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்க கையை தொட்டு பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. காலை தொட்டு பார்க்கலாம், தலையை தொட்டு பார்க்கலாம். ஆத்மாவை தொட்டு பார்த்துருக்கீங்களா யாராவது? இல்லை. இதுதான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இன்டான்ஜிபிள் அப்படின்னு சொல்லுவோம். டான்ஜிபிள், இன்டான்ஜிபிள். டான்ஜிபிள்னா தொட்டு உணர முடியும் பொருள். இன்டான்ஜிபிள்னா பொருள் இருக்கும், ஆனா தொட்டெல்லாம் உணர முடியாது, கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். அந்த கம்ப்யூட்டர்ல என்ன சொன்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அப்படின்னு. ஹார்ட்வேர் அப்படின்னு சொன்னா கீபோர்டு, அந்த ஸ்கிரீன், இதெல்லாம் ஹார்ட்வேர், பார்த்து தொட்டு உணரலாம். அதுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் ஓடுது இல்ல, ஒரு ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஒரு ஆப் ஓடுது இல்ல, அந்த ஆப்பை தொட்டு பார்க்க முடியுமா? அதுதான் ஆத்மா. அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன செஞ்சிருக்காரு, ஆண்டவர் ஒரு ஆப்பை போட்டு வச்சிருக்காரு. ஆத்மா அப்படிங்கிற ஒரு ஆப் உள்ள இருக்குது. நம்பிதான் ஆகணும், தொட்டெல்லாம் பார்க்க முடியாது, ஆனா இருக்குது கண்டிப்பா. அதான் மனசாட்சி அப்படின்னு சொல்ல முடியுது. ஓகே, சோ அந்த ஆத்மா அதனுடைய வேலைகள் என்ன? சுய உணர்வு, சுயசித்தம், உளவியல், மன விருப்பம், உணர்ச்சி, இதெல்லாம் என்னது? ஆத்மா. இந்த ஆத்மா யாரோட தொடர்பு கொண்டு இருக்கிறது? மற்றவர்களோடு தொடர்பு கொண்டு இருக்கும். இதான் ஆத்ம நேசர். எனக்கு ஆத்ம நேசி யாரு? என்னுடைய மனைவி. என்னுடைய மனைவிக்கு ஆத்ம நேசர் யாரு? என்ன சொல்ல மாட்டா, ஆண்டவர். அதுக்கப்புறம் தான் நீ கேட்போம். எல்லாருமே அப்படித்தான். நம்முடைய ஆத்ம நேசர் யாரு தான்? இயேசுதான் முதல்ல. அதுக்கப்புறம் ஆத்ம நேசர் யாரு? நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தகப்பன், தாய், இதெல்லாம். அப்போ அந்த ஆத்மா யாரோட தொடர்பு கொள்ளும்? மற்றவர்களோடு கூட தொடர்பு கொள்ளும். என்னை நேசிக்கிறாயான்னு பேர்கிட்ட 3 நேரம் கேட்டாரு. எதுக்குள்ள டச் பண்ணாரு அவரு? ஆத்மாவை கனெக்ட் பண்ணாரு. பிசிக்கலா கேட்கல அவரு, ஆத்மாவை. அதனாலதான் பேதுரு சொன்னாரு, நீர் அறிவீர் ஆண்டவரே. அவருக்கு தெரியும் இந்த ஆத்மா கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு. சோ ஆத்மா மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. அடுத்ததாக சரீரம். சரீரத்தினால ஒன்றும் கிடையாது. உலக உணர்வு, உடலியல், 5 புலன்கள் இருக்கு, நமக்கு தெரியும் இல்லையா? 5 புலன்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம். என்னெல்லாம்? கண் பார்வை, காது கேட்டல், நாக்கு சுவை, எல்லாமே, கை கால் தொடுதல், மனம். ஓகே, சோ இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் நாட் மனம். தமிழ்ல பாருங்க, இது என்னது? எத்தனை சொல்லி? இது என்னது? ஒரு 2 வித்தியாசம் பாருங்க. ஒரு சுழி மாறின உடனே அர்த்தமே எங்கே போயிடுச்சு பாருங்க. இது என்னது? மனம். இது மனம். மனம். மனம்னா எங்க? மூக்கு. பிரியாணி சூட்டுதியா? மூக்கு. ரைட். சோ இவைகள் எல்லாம் என்னது? சரீரம். இப்ப எல்லாமே என்ன செய்யுது? என்னது? உலகத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடியது. இதுதான் உலகத்தை தொடர்பு கொள்ளும். ஆத்மா மற்ற ஆத்மாவோட மட்டும்தான் தொடர்பு கொள்ளும், உலகத்தோட தொடர்பு கொள்ளாது. மற்ற ஆத்மாவோட தொடர்பு கொள்ளும். இது உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. ஓகே, ரைட். இதுகள் எல்லாம் ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படி இருக்கணும்? குற்றமற்றதாக இருக்கணும். அப்ப அதை எப்படி வச்சுக்கிறது? ஆவி, ஆத்மா, சரீரம் ஒன்றோடு தொடர்புடையவை. முதல்ல ஓகே பாருங்க, நீதிமொழிகள்ல மனம் மகிழ்ச்சி, முக மலர்ச்சியை தரும். மனம் என்பது என்னது? ஆத்மா. முகம் என்பது என்னது? முகம் என்பது என்னது? சொல்லுங்க. சரீரம். அப்ப சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு என்ன இருக்குது? கனெக்ஷன் இருக்குது. ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம். நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். நாவு என்பது என்னது? சரீரம். ஆவி, ஆவி. ஓகே, உயிர், ஆவி. அதுக்கு எதுவும் இல்லை. அப்போ எல்லாமே தொடர்புடையதா இருக்கிறது. ஓகே, அதனாலதான் நம்ம முகத்தில் எல்லாம் தெரிஞ்சிடும். எல்லாமே முகத்துல தெரிஞ்சிடும். ஓகே, இது இந்த முகம் யாருக்கு வேணும், 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 இந்த முகம் யாருக்கு வேணும். பிடிச்ச முகம் என்ன? கலர் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இந்த முகம் ரொம்ப பிடிச்சிருக்குது. என்ன கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாம் பாருங்க. எல்லாருக்கும் எல்லா முகமும் முகமொழி போட தெரியும், அப்படிதானே? கோபப்பட தெரியாத அவங்களுக்கு தெரியும் தானே. என் மேலே கோபப்படலாம்ல. 10:30 மணியை தாண்டிட்டுனா அவங்க மூஞ்சி எப்படி மாற போகுது இன்னைக்கு? எத்தனை நாள் சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? கரெக்ட் தானே? எல்லாருக்கும் தெரியும். எந்த முகமூடிய போட தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா எந்த முகமூடிய ஆண்டவர் விரும்புறாரு? சொல்லுங்க. எந்த முகமூடிய விரும்புறாரு? மகிழ்ச்சியா இருக்க. என்ன நடந்தாலும் மகிழ்ச்சியா இருங்கள். இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் என்ன சொல்றது? சித்தம். சித்தம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் நம்முடைய சித்தம். எந்த சூழ்நிலையிலும் எப்படி இருங்க? மனம் கம்மியா இருக்கு. அதனாலதான் என்ன நடந்தாலும் என் வீட்டுக்காரர் அடிக்கடி ஏதாவது ஒரு தப்பு நடந்துடும்.
பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏம்மா தப்பு நடந்திருக்குமா, கார்ல போறோம் இடத்துல தட்டிட்டோம்னா பிரைஸ் தி லார்ட். இது என்ன பிரைஸ் தி லார்ட்? இது பிரைஸ் தி லார்ட் கிடையாது, இது சம்திங் ராங். இல்ல, பிரைஸ் தி லார்ட். என்ன நடந்தால் இதான் பிராக்டிகல். என்ன நடந்தால் பலாரங்கள ஒரு அறவிட்டேன்னு சொன்னாலும் பிரைஸ் தி லார்ட். இதுதான் நமக்கு ஆண்டவருக்கான சித்தம். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருக்கு. அவருடைய திராணிக்கு, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி என்ன செய்ய மாட்டார், நம்மள சோதிக்க மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த சரீரம் எங்க போகுது? எல்லாரும் சொல்லுங்க. தெரிஞ்சதெல்லாம் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சாதான் மற்றவங்களுக்கு போய் சொல்ல முடியும். இது படிக்கிறது எதுக்காக? மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக. அப்ப இது நம்ம தெளிவா இருக்கணும். நம்ம சரீரம் எங்க போகுது? மண்ணுக்கே திரும்பி போயிடும். ஓகே, ஃபைன். ஆத்மா எங்க போகும்? செத்த உடனே ஆத்மா எங்க ஓடும்? பரலோகம் போகாது. அங்கதான் தப்பு. அப்புறம் என்ன சொல்லிருக்காரு? 2வது நான் வந்து நியாயம் தீர்ப்பேன். அப்ப இப்பவே போயிட்டீங்கன்னா அப்ப நியாயம் தீர்ப்புனா என்ன நடக்கும்? பரலோகம் போகாது. பரதேசி. யூ ஆர் ரைட். பரதேசிக்கு போ. அப்ப அந்த வார்த்தை தெளிவா இருக்குது. பரதேசிக்கு போ. பரதேசிங்கிறது பரலோகத்திலிருந்து கொஞ்சம் குறைஞ்சு இழைப்பாறுதல். அங்க வந்து சந்தோஷம் எல்லாம் தெரியாது நமக்கு. அப்படியே அந்த ஆத்மா போய் ரெஸ்ட் எடு. அதனாலதான் நம்ம இறந்தவுடன் நம்ம என்ன சொல்றோம்? பீஸ் இன் ரெஸ்ட், ஜாய் இன் ரெஸ்ட் எழுதுறது இல்லை. ஏன்? அது ஒரு நாள் இருக்கு, அந்த நாள்ல ஜாய். இன்னைக்கு ஜாய் இல்லை. இன்னைக்கு விஷயம் ஆத்மா போய் இழைப்பாறை கொண்டு இருக்கும். எதுக்காக? 2ஆம் வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடம் தான் பரதேசி. இன்னொன்னு என்ன இருக்கு? பாதாளம். இந்த ரட்சிக்கப்படாதவன் எல்லாம் பரதேசிக்கு போகலாம்னு நினைக்க முடியாது. ரட்சிக்கப்படாதவன் செத்தா உடனே எங்க போயிருவான்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்படாமல் ஒருத்தன் செத்தான்னா இன்னைக்கு எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருக்கட்டும், அவன் செத்தான உடனே போராட்டாங்கிறது பாதாளம். பாதாளத்துல இருக்கும். நரகத்தை விட கொஞ்சம் குறைவா இருக்கும் ட்ரீட்மெண்ட், அவ்வளவுதான். மற்றபடி நிம்மதியெல்லாம் ஒன்றும் தூங்க முடியாது. ஒரு ஆதாரம் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஆதாரம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நான் அடுத்த பேச போறேன், நீங்களே தீர்மானிங்க பார்க்கலாம். பைபிள்ல இருந்து இயேசுவான ஒரு ஓமை சொன்னார்ல. லாசருன்னு ஒருத்தன் இருந்தான், பாவப்பட்டவன். பணக்காரன் ஒருத்தன் இருந்தான். அவன் வாசப்படியிலே இருந்து ஏதாவது கிடைக்காதான்னு பார்த்தான். 2 பேரும் மரிச்சாங்க. பணக்காரன் எங்க போனான்? லாசர் எங்க போனான்? லாசரு யாருடைய மடியில் தேற்றப்பட்டான்? சொல்லுங்க. ஆபிரகாமுடைய மடியில் தேற்றப்பட்டான். அதான் பரதேசி. இவன் பணக்காரன் எங்க போனான்? இந்த பாதாளத்துக்கு போனான். நரகம் திறக்கப்படலை. இந்த பாதாளத்துக்கு தான் போனான். பாதாளத்துல லாசரு சோமா தூங்கிட்டு இருந்தான். சாரி, லாசரு சோமா தூங்கிட்டு இருந்தான் ஆபிரகாம் மடியில. இவன் தூங்க முடிச்சுதா? இல்ல. என்ன செஞ்சான்? ஐயோ எரியுதே எரியுதே எரியுதே. பாதாளம் நரகம் மாதிரி தான் எரியுதே. அது இளைப்பாறுதலே கிடையாது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்ன எழுதக்கூடாது? பீஸ் இன் ரெஸ்ட் எழுதக்கூடாது, டார்மெண்ட் இன் ரெஸ்ட் எழுதணும். நீ தூங்கும் போது உனக்கு டார்மெண்ட் அங்க நடக்கும். அதான் எழுதி வைக்கணும். அப்பதான் அடுத்தவன் உணரும். ஆமென். முடியாது. ரட்சிப்பு அவசியம். எந்த நேரத்திலும் நமக்கு மரணம் ஏற்படலாம். எங்க ஓடி போய் உட்கார்ந்துடணும்? பரதேசத்துல போய் உட்கார்ந்துடணும், படுத்துடணும். அதுக்கப்புறம் 2ஆம் வருகையில என்ன ஆகும்? மரித்தவர்கள் எல்லாம் போய் பார்க்கணும். பரதேசத்துக்கு கொண்டு வருவார். அப்படி வரும்போது அவரே கொண்டு வந்துருவார். வாயா எங்கூடால நம்ம போறோம் ஈட்டாது. ஓகே, ரைட். கடைசியில ஆவி எங்க ஓடிடும்? நித்தியத்துக்கு போயிடும். ஏன்னா அவர் கொடுத்தது. செத்த உடனே ஆவி ஓடிடும். அவர் எடுத்துருவார். அதான் நம்ம புராணங்கள்ல சொல்லுவாங்கல்ல, எம தர்மர் வருவார். அப்படியே வருவார். குதிரை அவர் இதுல வருவார், எருமையில் வருவார் இல்லையா? வந்து நின்று ஏய் கமா உனக்கு முடிஞ்சிச்சு தூக்கி போயிருவார். தூக்கி போறது என்னது? அவன இல்ல, ஆவியை தூக்கி போயிருவார். அதே மாதிரி இறந்த உடனே ஆவி எங்க போயிரும்னா கர்த்தருடைய தீபம் கர்த்தர்கிட்ட போயிடும், தேவன்கிட்ட போயிடும். ஆவி எங்கேயுமே நிற்காது. அதுக்கு உணர்ந்ததெல்லாம் கிடையாது. ஆத்மாவுக்கு தான் உணர்வு உண்டு. ஓகே, ரைட். இன்னொன்று நான் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த அனுபவம் எப்படி இருக்கும்? இந்த இளைப்பாறுதலுக்கு போகும்போது அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? எத்தனை பேர் ஆகாய விமானத்துல பகல்ல பறந்துருக்கீங்க? கை தூக்கி காட்டுங்க. நான் பறந்துருக்கேன். பகல்ல போயிடுவோம். 1 2 3 பகல்ல போனதில்லை. அதுக்காகவாது ஒரு கால் நீ சென்னை என்ன பண்ணணும்? பகல்ல டிக்கெட் போடும். நீ போயிருப்படா. காலையில் தானே 5 மணிக்கு தானே எனக்கு ஃப்ளைட்டு தெரியுமே. அது பகல் 9 மணி தான் போய் இறங்கும். சாரி 7 மணிக்கு போய் இறங்கும். பகல்ல போனவங்களுக்கு தெரியும். போகாதவங்க தயவு செய்து மலக்கால இருந்து சிங்கப்பூருக்கு ஒரு டிக்கெட் போகணும். 81 டிக்கெட் தான்.
81 ரிங்கிட் போட முடியாதாமா உங்களால? முடியுமா முடியாதா? 81 ரிங்கிட் தான். உங்க மலேசியன்ஸுக்கு விசா கிடையாது சிங்கப்பூர் போறதுக்கு. போய் சிங்கப்பூர்ல போய் இறங்கிட்டு ஒரு 3:30 மணிக்கு வந்து கிளம்புது ஃபிளைட். 81 ரிங்கிட். 81 ரிங்கிட். திரும்பி வர்றது அதில் வராதுங்க. 350 ரிங்கிட். திரும்பி வரும்போது பஸ்ல ஓடி வந்துருங்க. பஸ்லன்னா 22 ரூபா, 22 ரிங்கிட் தான் பஸ்ல. ஜோகூர்ல இருந்து மலக்கா வருது. ஜோகூர் வரைக்கும் டவுன் பஸ்ல வந்துருங்க. அதுக்கப்புறம் வந்துருங்க. நாங்களாம் படிச்சு அப்போ ஒரு 150 ரிங்கிட் இருந்தா போதும். நான் சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருங்க. எழுப்பி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கூட ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருக்கேன்னு பாருங்க. மேலே பறக்கும்போது, அது ஆகாயத்தில் பறக்கும்போது மேகங்கள் எல்லாம் சுற்றி இருக்கும். பறக்கும்போது அப்படியே எதையும் நினைக்க கூடாது. அப்படியே அந்த மேகத்தை மட்டும் நீங்க பார்த்துருங்க. ஒரு அமைதி கிடைக்கும் பாருங்க மனசுக்கு. எந்த கவலையும் இருக்காது. சுத்தி ஒரே வெண்மேகமா இருக்கும். உண்மை தெரியாது. சுத்தி வெண்மேகமா இருக்கும். நீங்க பறந்து போயிட்டே இருப்பீங்க. இதுதாங்க அந்த பரதேசியோட அனுபவம். நான் அனுபவிச்சோம் சொல்றேன். இந்த பரதேசியோட அனுபவம் ஒண்ணுமே தெரியாது. அப்படி ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள இருக்கும். ஒரு சமாதானம் மனசுக்குள்ள இருக்கும். இது நித்தியமா இருக்க போகுது. இதுதான் நம்ம தேடுற வாஞ்சை. இதனாலதான் அந்த உலக மேன்மைகள் எல்லாம் அற்பமாகவும் குப்பையாகவும் எண்ணினேன் பவுல் சொல்றான். நம்மளும் அப்படி சொல்றோம். எனக்கு அந்த காடி வேண்டாயா போயா, எனக்கு இந்த வீடு வேண்டாயா போயா. ஏன் சொல்றோம்? ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம். நம்மளாம் பயங்கரமான ஆளுங்க. நம்மளாம் யாரு? பயங்கரமான ஆளுங்க. நானும் தான் பயங்கரமான ஆளுங்க. ஏன்? ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்காக இதெல்லாத்தையும் குப்பையா எண்ணிட்டு இருக்கிறோம். இழந்து போக கூடாது அப்படி அந்த ஆசீர்வாதத்தை. ஓகே, ரைட். அடுத்ததாக நம்முடைய ஆவியை எப்படி குற்றமற்றதாக இருக்க செய்ய முடியும்? வாசிங்க ரோமர் 8:10. ஒரு வாசிங்க டக்குன்னு. ரோமர் 8:10 அங்க இருக்கு. மேலும் கிறிஸ்து உங்களிடத்தில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அவ்வளவுதான். ஆவியை நீதியின் நிமித்தமாக ஜீவன் உள்ளதாக வைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்து உங்களில் இருந்தால். அவ்வளவுதான். கிறிஸ்து உங்களில் இருந்தால். அதனாலதான் ஆன்சர் கொடுத்திருக்கு. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதன் மூலம் எப்படி பண்ண முடியும்? என்னுடைய ஆவியை குற்றமற்றதாக வைக்க முடியும். எல்லாரும் சொல்லுவோம். தாம்சர். நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே என்னுடைய ஆவி சுத்தமாக இருக்கு. அவர் வரும்போது சுத்தமாக இருக்கும். ஆமென். வேற ஒண்ணும் சொல்ல வேண்டிய அவசியமே போயிட்டே இருக்கும். இதுக்கு மேல ஒரு அசுத்த ஆவின்னு ஒண்ணு இருக்குது. அதுவும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிறது என்ன ஆவி? என்ன ஆவி சொல்லுங்க? பரிசுத்த ஆவி நம்ம கிட்ட இருக்குது. ஆண்டவர் சொன்னாரு, நான் மேலே போகாமல் இருந்தால் தேச்சரவாளனாகிய பரிசுத்த ஆவி என்ன செய்ய மாட்டாரு, வர மாட்டாரு. என்ன விட்டுருங்க, நான் என்ன செஞ்சிடறேன், போயிடுறேன். உங்களுக்கு என்ன அனுப்புவேன்? தேற்றவாளனை அதுக்கு போய் அனுப்பி இருக்கிறாரு. அந்த தேற்றவாளன் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். அதான் அந்த ஆவி. அந்த ஆவி இதை தவிர இன்னொரு ஆவியும் இருக்குது உலகத்துல. என்ன ஆவி? அசுத்த ஆவி. அசுத்த ஆவி. கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ஆவி அதை போலதான் இருக்கும். உள்ள வந்துருச்சுன்னா குழப்பம் தான் இல்லையா? உங்களுக்கு தெரியும், பேபிடிச்சு ஆடுறவங்க, அசுத்த ஆவி, ஒரு பேய் வரட்டுறவங்க எல்லாம் சொல்றது என்னது? என்ன ஆவி உள்ள இருக்குது? அசுத்த ஆவி உள்ள இருக்குது. சோ ஒரு காலத்துல நமக்குள்ளேயும் அசுத்த ஆவி இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பின்பு அதுக்கு என்ன கிடையாது? இடமே கிடையாது. ஆமென். சோ அந்த அசுத்த ஆவி, பொல்லாத ஆவி, அது வெளியே போனாலும் நீங்க வீட்டை என்ன செஞ்சிருக்கணும்? சுத்தமா வச்சிருக்கணும். உங்க உடம்ப சுத்தமா வச்சிருக்கணும். உங்க மனசை சுத்தமா வச்சிருக்கணும். அங்க யார் இருக்கணும்? வெறுமையா இருக்கக்கூடாது. அங்க யார் இருக்கணும்? ஆவியானவர் எப்பவும் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எப்பவும் உள்ள இருக்கணும். அது வெறுமையா இருந்ததுன்னா தூரத்துல இருந்து பார்த்துட்டே தான் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா வசனம் சொல்லுது, ஆஹா எம்டியா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கூட யாரானந்த வரணும். அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். வசனம் சொல்லுது, நான் சொல்லல. அதனால கேர்ஃபுல்லா இருக்கும். இரண்டாவது, நம்முடைய ஆத்மாவை எப்படி குற்றமற்றதாக இருக்கும்படி பாதுகாக்க முடியும்? இருதயத்தை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம். ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய ஆத்மாவை தம்சப் பண்ணுங்க. எனக்கு தம்சப் ரொம்ப பிடிக்கும். எதுக்கு தம்சப் போடுறீங்களா? ஆண்டவருக்கு ஒரு தம்சப் போடுங்க. தம்சப் பண்ணி சொல்லுங்க, என்னுடைய ஆத்மாவை குற்றமற்றதாக என்னால் வைத்திருக்க முடியும். எப்படி? என்னுடைய இருதயத்தை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் வைத்திருப்பேன். சொல்றாங்க. ஏன் சொல்ல இருக்கணும்? கன்ஃபர்மேஷன். வைத்திருப்பதன் மூலம் வைத்திருப்பேன்.
என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் வர்ற வரைக்கும் என்ன செஞ்சிருப்பேன்? சுத்தமாக வைத்திருப்பேன். ஆமென். அவ்வளவுதான், ஆன்சர் கிடைச்சிருச்சு. இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சுத்தமானவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீங்களும் நான் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும். ஏன் இருதயத்தை காத்துக்கொள்ளணும் பாருங்க வசனத்தை. இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கடவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். அந்த இருதயத்தை காத்துக்கொள்ளவில்லை என்றால் இதெல்லாம் வந்துடும். அதனால என்ன செய்யணும்? இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதனாலதான் நம்ம சொல்றோம் எப்பவுமே, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்மானா இருதயம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களே மாறாது. அவர் செஞ்ச உபகாரங்களை எல்லாம் மறக்காம அப்படியே இருந்தோம்னு சொன்னா அந்த இருதயத்துக்குள்ள யார் இருந்துகிட்டே இருப்பார்? இயேசுவா இருந்துகிட்டே இருப்பார். என்ன வடிவில் இருப்பார்? பரிசுத்த ஆவியின் வடிவில் இருந்துகிட்டே இருப்பார். ஆமென். புரிஞ்சது இல்ல? ரொம்ப சிம்பிள், ரைட்? நெக்ஸ்ட். அதனாலதான் எதை மட்டும் கேட்டாரு? இருதயம் தான் முக்கியம். இருதயம் தான் முக்கியம். பாடுவோமா? சந்தோஷமா பாடுவோம். ஓகே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் கிடக்கவே, சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. மகனே, உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மூச்ச வாழ்வை தருவேன் பாராயோ. இருதயம் தான் ரொம்ப முக்கியமானது. திருக்குறள் அங்கிருந்து தான் எல்லாம் புறப்பட்டு வரும். ஆத்மாவுல சுத்தமா இருக்கணும். அந்த இருதயத்தை யாரு கொடுத்துடணும்? ஆண்டவர் கொடுத்துடணும். இயேசு பரிசுத்த ஆவியானவராக வாசம் பண்ணுவதற்கு ஒப்பு கொடுத்துடணும். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக நம்முடைய சரீரத்தை எப்படி குற்றமற்றதாக இருக்கும்படி பாதுகாக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவை என்னுடைய உள்ளத்துக்குள் தக்க வைத்துக் கொள்வதன் மூலமாக கொடுத்துட்டோம். உள்ளத்துக்குள்ள வந்துட்டாரு. என்ன செய்யணும்? புடிச்சு வச்சுக்கிடணும். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா உங்களை என்னுடைய இருதயத்துக்குள்ள வரவழைத்துட்டேன், போக விட மாட்டேன். சொல்லுங்க, போக விட மாட்டேன். என்ன செஞ்சிருவேன்? புடிச்சு வச்சுக்கிடுவேன். ஆமென். புடிச்சு வச்சுக்கிடணும். அணைத்துக் கொள்ள வேண்டும். அவரை விடக்கூடாது. எந்த சூழ்நிலையும் அவரை விட்டு போயிடக்கூடாது. அதுதான் நம்முடைய சரீரத்தை பாதுகாப்பதற்கான ஒரே வழி. கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மரித்ததாயும், ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளது. சரீரமானது பாவத்தை நிமித்தம் மரித்ததாயும் எப்போ? கிறிஸ்து உங்களில் இருந்தால். ஓகே. என்னுடைய மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருப்பதில்லை என்று நான் எழுதுகிறேன். மாம்சத்தில் என்ன இருக்காது? நன்மை இருக்காது. நன்மை செய்யணும் என்கிற விருப்பம் இருதயத்தில் இருக்கும் இல்லையா? யாரையாவது பார்த்தா உடனே உங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணும். ஆனா அந்த கை எங்க போகாது? பாக்கெட்டுக்குள்ள போகாது, பர்ஸ் எடுக்காது. ஓகே. கை போகாது, மனசு சொல்லும். ஓகே. ஆனா கிரியை இருக்காது. அது உண்மைதான். பவுலுக்கே அப்படிதான் இருக்கு. ஓகே. இப்ப நம்ம பழக்கப்படும். அப்ப என்ன இருக்கு? பாவம் தான் எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இந்த பாவம் போக்குறதுக்காக திருப்பி நம்ம ஆண்டவரோட மன்னிப்பு கேட்டுக்கணும். சரீரமானது பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. சரீரம் எப்படி இருக்குது? இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்குது. இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம்னா இங்க இயேசுவானவர் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவராக. நம்ம வீட்டுக்கு போகும்போது ஆலயத்தை தூக்கிட்டு போக முடியாது, அப்படிதானே? வீட்டுக்கு போகும்போது ஆலயத்தை கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியாது. வீட்டுக்கு போகும்போது என்னத்தை கொண்டு போங்க? உங்களுடைய இருதயம், உங்களுடைய சரீரத்தை நீங்க தான் கொண்டு போவீங்க. அது என்னதான் இருக்குது? அதுல வந்து வாசம் பண்ணக்கூடிய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மாம்சத்தின் கிரியைகளை பத்தி நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியம், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இவ்வளவு பிரச்சனையும் இந்த சரீரத்தில். இந்த சரீரத்தை நம்ம என்ன செய்யணும்? சிலுவையில அரைச்சிடணும். அதான் பவுல் சொல்றாரு, உன் சரீரத்தை என்ன பண்ணியது? சிலுவையில அரைச்சு. அதுக்கு ஆதாரமாக தான் ஞானஸ்நானம் எடுத்து. எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்துருக்கீங்க? கைத்தறி காட்டு. நாங்கள் பார்க்கட்டியா? நான் ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறேன். நான் ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறேன். ஓகே. ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன செஞ்சோம்? நம்மளை பிடிச்சி என்ன செஞ்சாரு பாஸ்டர்? ஒரே முக்கு கொல்றதுக்கு முக்கினாரு. இன்னும் கொஞ்ச நேரம் பிடிச்சி வச்சிருந்தாருன்னா உயிர் போயிருக்கும். உடனே உடனே தூக்கிட்டாரு. இப்போ என்ன அடையாளம்? உலகத்துக்கு நான் என்ன செஞ்சுட்டேன்? அடிச்சிட்டேன். தண்ணி விட்டு வெளியே வரும்போது என்னது? புதிய மனுஷன். இப்போ நான் யார் கிடையாது? உலகத்தான் கிடையாது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாரு. அப்பவே வந்துருவாரா? வரமாட்டாரா? இயேசு எப்போ வந்தாரு? கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப உபவாசம்லாம் போட்டு ஜெபம் தான் இயேசு பரிசுத்தாவியானவர் வந்தாரா? இல்ல. யோர்தான்ல யோவானால் ஞானஸ்நானம் பண்ணப்படும் போது தண்ணியை விட்டு வெளியே வரும்போது என்ன ஆயிடுச்சு? ஒரு ஆவல் வந்தாரு. அதே மாதிரி தான் நமக்கு உங்களுக்கு எனக்கும். என்னைக்கு நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ அன்னைக்கு என்ன வந்தாச்சு? பரிசுத்தாவி வந்தாச்சு. எனக்கு இந்த அந்நிய பாஷையெல்லாம் வராதுப்பா. அப்போ பரிசுத்தாவி இல்லைனோ, அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அது ஒரு அடையாளம். அந்த அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லைன்னா பரவாயில்ல, கவலைப்படாதுங்க. ஆனா பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு, உள்ள இருக்கிறாரு. இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படி பரிசுத்தாவியானவர் உள்ள இல்லைன்னா என்னது பிரச்சனை? ஆண்டவர் வந்து நினைச்ச முடியாது, போக முடியாது. அதனால நம்புங்க, விசுவாசிங்க. பரிசுத்தாவியானவர் என் உள்ளத்துக்குள்ள இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு அவயத்தை மட்டும் நான் சொல்றேன். நிறைய அவயம் இருக்கு. கை, காலு, மூக்கு, கண்ணு, என்னெல்லாமும் இருக்கு. ஒரே ஒரு அவயம். என்ன அவயம்? பொல்லாத அவயம். என்னது? இதுதான் பொல்லாத அவயம். இந்த நாவை வைத்து தேவன் என்ன செய்யறோம்? துதித்து பாடுறோம். அதே நாவை வைத்து ஒருத்தர் என்ன செய்யறோம்? சபிக்கிறோம். உண்மைதானே? இந்த நாவை என்ன செய்யும்? இப்படியும் பேசும், அப்படியும் பேசும். மூஞ்சில் பார்க்கும்போது பிரதர் உங்களை மாதிரி உண்டுமா? அந்த ஆளா? அவர் யாரு தெரியுமா? பயங்கரமான நாடு. ஒரே ஆளு, ஒரே நாவை என்ன செய்யுது? ரெண்டு தான் பேசும். உண்மை இதெல்லாம் ஒத்துக்கணும். நானே பண்ணியிருக்கேன். முகஸ்துதிக்காக என்ன வேணாலும் சொல்லணும். வீட்டில் போன பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த ஆளா அப்படின்னும். அப்போ அது சரி கிடையாது. ஒரே நாவினால ஆண்டவரையும் துதிச்சுக்கிட்டு ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? சகிக்க விடாது. ஆமென். சகிச்சு போனோம், அவ்வளவுதான். அந்த ஆள் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதை சகிச்சு போறதுதான் பெரிய விஷயம். அதை நீங்க சகிச்சு போகலன்னா உலகத்தானுக்கு உங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. நம்ம வித்தியாசமானவர்கள் என்ன? எனக்கு எதிராக நீ பெரிய பெரிய என்ன பிரச்சனைக்குள்ள மாட்டி விட்டாலும் சரி, நான் உன்னை நேசிக்கிறேன். அவ்வளவுதான். நான் உன்னை நேசிக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான். as simple as that. ஒரு வாயை திற. ஓகே, சில இடத்துல மூடிக்கொள் அப்படிங்கிறாரு. சில இடத்துல ஒரு வாயை திற. ஊமையனுக்காகவும் திக்கவற்றமானவருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற. உன் வாயை திறந்து நீதியாய் நியாயத்துக்கு சிறுமையையும் எளிமையும் ஆனவனுக்கு நியாயம் செய். சோ நியாயம் செய்வதற்கு வாயை திற. ஓகே, அத பாருங்க. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். யாரு திறக்கிறாள்? ஆனா பெண்ணா? பெண். ஞானம் விளங்க வாயை திறக்கிறாள். வசனம் என்ன அருமையா சொல்லுவாரு. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறான் கிடையாது. தயவுள்ள போதகம் அவள் நாவில் இருக்கிறது. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. கண்டுபிடிச்சிருக்கீங்களா நீங்க குணசாலியான ஸ்திரிய? பிரதர் கண்டுபிடிச்சிட்டீங்களா குணசாலியான ஸ்திரிய? சிஸ்டர் லட்சுமி தைரியமா சொல்லுங்க. நானும் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னுடைய குணசாலியான ஸ்திரி எங்க இருக்கா? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும். வீட்டுல போய் எனக்கு விடும், அவனுக்கு முத்துக்கணும். முத்துக்களை பார்க்கணும் உயர்ந்ததா? ஆகா, முத்துக்களை பார்க்கணும் உயர்ந்தது. ஏன்? அவள் ஞானம் விளங்க வாயை திறக்கிறாள். அதுதான் அவளுடைய சித்தம். ஏன்னா அந்த வாய் என்ன வேணாலும் செய்யும். நார வாய் பாருங்க. இப்ப பாருங்க, யாருக்கு வாய் பெருசா இருக்குது? இது என்னுடைய மனைவி. யாருக்கு வாய் பெருசா இருக்குது? ரிசர்ச் சொல்லுது, on average women say 7,000 words.
ஒரு நாளைக்கு 7000 வார்த்தைகள் பேசுறது பெண். ஒரு மனுஷன் என்ன பண்றான்? அப்ராணி, எங்களை போல அப்ராணி என்னதான் 2000 வார்த்தை தான் நாங்க பேசுறோம். ஓகே, ஆனால் வாய்தவசனம் என்ன சொல்லுது? ஞானம் விளங்க திறக்கிறார். 7000 வார்த்தைகள் பேசினால் எப்படி இருக்கு? ஞானம் விளங்க திறக்கிறார் வாய். ஓகே, ஆமென் ஆமென். நாவை ஒருவராலும் அடக்க முடியாது, நாவை அடக்க முடியாது. அது பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான். இப்ப பாருங்க, பேசாதிருந்தால் மூடனியும் அப்படி சொல்லல, மூடனும் இந்த ஆம்பளை சொல்றாரு. ஆண்டவர் ரொம்ப கிளியரா இருக்காரு. திறக்கிறதுக்கு உரிமை யாரு கொடுத்துட்டாரு? பெண்ணுக்கு கொடுத்துட்டாரு. மூடுறதுக்கு யாரு கொடுத்துருக்காரு பாருங்க. மூடன் சொல்லல, மூடனியும் சொல்லலாம்ல, அப்படி சொல்லல பாருங்க. அப்ப அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. நீ ரொம்ப வாயை திறந்தா என்னது பிரச்சனை, அவ வாயை திறந்தா பிரச்சனை கிடையாது. அப்படித்தான் அப்படித்தான். 2 பொம்பளைக்கு சண்டை போட்டாங்கன்னா அடுத்த நேரமே சேர்த்துருவாங்க. புரியுதா? அடுத்த நேரமே செஞ்சுருவாங்க, சேர்த்துருவாங்க. ஆனா ஆம்பளைக்கு 2 பேர் அடிச்சுட்டாங்க, சண்டை போட்டாங்கன்னு சேருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சேர மாட்டாங்க. ரொம்ப காலம் ஆகும் நாங்க சேர்றது. ஆனா பொம்பளைங்க அப்படி கிடையாது. போயா அப்படின்றாங்க. எனக்கு அவளுக்கு உனக்குன்னு இடையிலன்றாங்க. ரொம்ப நேற்று தானே அந்த கத்துனேன் அந்த அம்மாவை, இன்னைக்கு கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கிறேன். அப்படிதான். அதுதான் பெண்களுக்குள்ள ஒரு குணாதிசயம். அதனால ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. பேசு பேசு, ஞானம் வந்து நீ பேசு, நீ பேசாத, நீ பேசாத. ஓகே, ரைட். கன்க்ளூஷன். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அஞ்சி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அஞ்சி, திருப்பி சொல்ற பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவது. இதுதான் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் உள்ள வித்தியாசம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். நீங்க முருகன் கோயிலுக்கு போங்க, பத்திரிகைக்கு போங்க, நீங்க பெரிய ஆளா அவன் பெரிய ஆளாங்கிற தலை குனிஞ்சு வருவீங்க. என்ன செய்வான்? முதுகுல முக்கிய மாட்டிக்கிட்டு எழுத்துட்டு வருவான். முடியுமா உங்களால? கல்லும் முள்ளும் காலுக்கு மத்த செருப்பு போடாம 40 நாள் இருப்பாங்க விரதம். இது முடியுமா உங்களால? ஒரு நாள் உபவாசம் கொண்டதுக்கு சாப்பிடாம டேக் தண்ணி அடிக்காம வந்துருமா? நம்ம முடியாதுல்ல. ஓகே, அப்ப என்ன விதமான ஒரு வைராக்கியத்தில் இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. சன்மார்க்கன் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சித்தர்கள் இருக்காங்க. சன்மார்க்கம் ஒரு தப்பே பண்ண மாட்டாங்க, அவங்க ஒரு தப்பு பண்ண மாட்டாங்க. என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. அதனாலதான் சுவிசேஷம் சொல்றாங்க. அவங்க நம்ம நேசிக்கணும், ஆண்டவரும் நேசிக்கிறாங்க. ஆனா என்ன இருக்கணும்? விசுவாசத்தினாலே அஞ்சி. அவங்க எல்லாம் எதை கடைபிடிக்கிறாங்க? 10 கட்டளைகள் கடைபிடிக்கிறாங்க. 10 கட்டளைகள் கடைபிடிக்கிறாங்க. அவங்க கரெக்டா செய்வாங்க, எல்லாம் தெளிவா தெரியும் அவங்களுக்கு. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் சன்மார்க்கன், உன்னோட நல்ல வேண்டாம், நீ போவேன்னா நான் ஏன்டா போக மாட்டேன் அப்படி சொல்லுவோம். எனக்கு சொல்லிருக்காங்க, உன்னால போக முடியும்னா உன்னோட நல்லவன் நான், எனக்கு தெரியும், நான் போவேன். போக முடியாதுங்க. எந்த ரத்தம் வேணும்? எந்த ரத்தம் வேணும்? எல்லாரும் எழுதிருக்குமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேணும். எல்லாரும் எழுதிருக்கேன். ஆமென், ஹல்லேலூயா. என் பிள்ளைங்க வரணும், என் வீட்டுக்காரங்க வரணும், என் வீட்டை சுத்தி இருக்கிறவங்க வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வரணும், எல்லாரும் வரணும். இந்த மலக்கப்பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தரும் கெட்டு போறது யாருக்கு சித்தம் கிடையாது? பிதாவுக்கு சித்தம் கிடையாது. எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக தான் நீடிய பொறுமையா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீடிய பொறுமையா இருக்கிறார், நீடிய பொறுமையா இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, நீர் நீடிய பொறுமையா இருப்பதற்காக நன்றி. உம்முடைய வருகை தாமதம் ஆவதற்காக நன்றி, நன்றி, நன்றி. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றி, நன்றி, நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி, நன்றி, நன்றி. நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை சுயநலமாக நாங்கள் மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி, நன்றி. எங்களை எடுத்து பயன்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம், எங்களை எடுத்து பயன்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது ஒவ்வொருத்தர் மேலும் விழுந்த கடமை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆவியானவர் தாமே உதவி செய்யுங்க, ஆவியானவர் தாமே உதவி செய்யுங்க. உடைய வருகைக்காக காத்திருக்கிறோம், உடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். நீர் வரும்போது நாங்கள் குற்றமற்றவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் குற்றமற்றதாய் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.